கடகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது ஆண் ஜாதகமா இருந்தா அவர் தாய் பேச்சு தான் கேட்பாரு. இதனால மருமகளுக்கும் மாமியாருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு ஒரு பதிவுல நாங்க பார்த்தோம். ஜாதகத்துல அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், மருமகளை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்து போது லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது மனைவி, லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது தாயார். இந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் நட்பு கிரகமா இருந்து கெட்டு போகாம இருந்தா மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருப்பாங்க. இது ரெண்டும் ஒண்ணு பகை கிரகமா இருந்தால் மாமியாரும் மருமகளும் ஒத்து போக மாட்டாங்க. நம்ம ஒத்து போற மாதிரி இருந்தா கூட 90% அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்க கூடாது. இதுல குரு சந்திரன் எங்க இருந்து வந்தாங்க? குருங்கிறது குரு தான், சந்திரனுங்கிறது சீடன். இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிளா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு சந்திரன் சேர்க்கை இருக்கு இல்லையா, இந்த குரு சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களோட தொடர்புடையவர்களா இருப்பாங்க. இது உங்க ஜாதகத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னும் கூட பார்க்கணும்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில ராகு கேது அச்சுக்கு வெளியிலன்னு சொல்லுவாங்க. இந்த குருவும் சந்திரனும் இருந்ததுன்னா ஒரு பக்கத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கும்.